தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/1/2023 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 1:35 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமுக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபட்டால் நல்லது நடக்கும் நாள். இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முத்தான 3 விஷயங்கள். இயல், இசை, நாடகம்ங்கிறது 3 உங்களுக்கு தெரியும். உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 3 எல்லாருமே பிரித்து நல்ல சம்பவங்களை சொல்றது வழக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் முத்தான 3 என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி முத்தமிழ் அப்படின்னு இருக்கோ அது மாதிரி 3 நம்ம சொல்றதில் 3 விஷயங்கள் யாருக்காகவும் காத்திருப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். எந்த 3 விஷயம்? நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப வராது. அதுக்கப்புறம் இறப்பு காத்திருக்காது. அது வர வேண்டிய நேரத்தில் அது வந்துடும். அது மாதிரி வாடிக்கையாளர்கள். ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா தொழிலை பேணி வச்சுக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற. தொழில் புரிகிற நேரத்தில் போய் வெற்றி பேச்சுக்கின்னு வெளியில் இருந்தோம்னா வந்த வாடிக்கையாளர்கள் திரும்பி போயிடுவாங்க. சரின்னு அடுத்த கடைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அங்கேயே போய் பழக்கம் வச்சுக்கிட்டுருவாங்க. அதனால் நேரம், இறப்பு, வாடிக்கையாளர்கள், இந்த 3 விஷயங்களும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லையா. சரி, சகோதர சகோதரிகளை விரோதமாக்குற 3 விஷயம் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா, நகை, வாழ்க்கை துணை, சொத்து. வாழ்க்கை துணையாலையும் பிரச்சனை வரும், நகையாலையும் பிரச்சனை வரும், சொத்துக்களாலையும் பிரச்சனை வரும். உடன்பிறப்புகளை விரோதமாக்குவது இது 3 அப்படின்னு. அப்புறம் இந்த 3 விஷயங்களை யாராலுமே திருட முடியாதுன்னு போட்டிருக்காங்க. ஒன்று கல்வி, இன்னொன்று நற்பண்பு, இன்னொன்று புத்தி. இந்த 3ஐயும் யாராலுமே திருட முடியாது. நம்மகிட்ட உள்ள புத்தி நமக்கு இருக்கும், நம்மகிட்ட உள்ள கல்வி நம்மகிட்ட இருக்கும், நம்மகிட்ட உள்ள நற்பண்பு நம்மகிட்ட இருக்கும். இதை யாருமே காப்பி அடிக்கவோ திருடவோ முடியாது. ஆகையினாலே இந்த 3 விஷயங்கள் யாராலும் திருட முடியாதது. அப்புறம் இந்த 3 விஷயங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பது அவசியம். எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று உண்மை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உண்மை சொல்வதனால் ஒரு நன்மை என்னவென்றால், நாம் என்ன சொன்னோம் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டாம். அது இயற்கையிலேயே இருக்குமா. ஆனால் அந்த உண்மையை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் வாய்மையே வெல்லும்னு இந்த அரசு சின்னத்தில் போட்டிருக்கோம். அந்த உண்மை, அடுத்தது கடமை, அடுத்தது அந்திய காலம். இது 3ஐயுமே ஞாபகமாக வச்சுக்கணும். எப்போ இருந்தாலும் அந்த அந்திய காலம் வரலாம். எனவே அதுக்குள்ளே நம்ம நல்ல கடமையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்ல பலன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா. அது மாதிரி 3 விஷயங்கள், 3 நபர்கள் மரியாதைக்கு உரியவர்கள். யாருன்னா, தாய், தந்தை, குரு. மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொன்னாங்கன்னா, மாதா காட்டித்தான் பிதாவை தெரியணும், பிதா காட்டித்தான் குருவை அறிமுகப்படுத்த வேண்டும், குரு காட்டித்தான் இதுதான் தெய்வம்னு சொல்லி அறிமுகப்படுத்தணுமா. அந்த வரிசையில் மாதா, பிதா, குரு, தெய்வம். இதில் மாதா, பிதா, குரு, தாய், தந்தை, குரு மரியாதைக்கு உரியவர்கள். அதுக்கடுத்த 3 பொருள்கள் வாழ்வில் ஒரு முறைதான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தரம் தான் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறது. ஒன்று தாய், இன்னொன்று தந்தை, அடுத்தது இளமை. இளமை போயிருச்சு, முதுமை வந்துருச்சுன்னா அப்புறம் திரும்ப இளமை வராது. பள்ளிக்கூடத்து பருவ காலத்தில் நம்ம பயின்றதெல்லாம் பின்னாடி நினைச்சு பார்க்கலாமே தவிர மீண்டும் அதை வரவழைச்சு கொள்ளவே முடியாது. ஆகையினாலே அந்த இளமை போனால் திரும்பாது. அதனால் அந்த இளமையாக இருக்கிற காலத்தில் என்ன செய்யணுமோ செய்யணும். தாய் தந்தையெல்லாம் ஒரு முறை கிடைக்கக்கூடியவர்கள், அவர்களை பேணணும். அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. முன்னால் உள்ள தெய்வமே நம்மை பெற்றவர்கள் தான். அதனால் இந்த 3 முத்தான விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். ராஜநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் உண்டு. விரையாதிபதி குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயம் ஏற்படும். எனவே எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் பணத்தை கையில் வைத்துக் கொண்டு செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானே வரலாம். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். பொருளாதார நிலை உயரும். 12 இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். லாபஸ்தானத்திலும் குரு இருப்பதால் லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு 10 குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவோடு உயர் பதவியை அடையலாம். தொழில் செய்பவர்கள் புதிய தொழில் செய்ய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் கூட்டாளியாக இணைவார்கள். ஒப்பந்தங்கள் வந்து சேருகின்ற இந்த நாளில் பொருளாதாரமும் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டிய நாள். அச்சுறுத்து நோய்களால் அவதிப்பட நேரிடும்.
நீங்கள் அலைச்சலுக்கேற்ற உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்காது. குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் எவ்வளவுதான் திருப்திப்படுத்தினாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். எனவே விரயங்களும் கூடுதலாக இருக்கும். இன்று விழிப்புணர்ச்சி தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். இந்த அச்சுறுத்து நோய்களிலிருந்து அகல புதிய மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. 7லே சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பெருமை சேரும். இல்லத்தில் உள்ள பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள் அல்லது அவற்றினுடைய கல்யாணம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். 6ல் சனி இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ராசிநாதன் சூரியனோடு இருப்பதால் அடுக்கடுக்காக உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக நல்ல தகவல் தான் கிடைக்கப் போகின்றது. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கும் நாள். இந்த தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். 8லே ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட வேலையை விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வேலையிலிருந்து விடுதலை பெற்று தான் சொந்தமாக ஏதேனும் தொடங்கலாமா என்ற சிந்தனையெல்லாம் மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் ராகு கேது பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். இன்று செய்தொழிலே சிறு மாற்றங்களை செய்வீர்கள். 8லே செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம். வளர்ப்பு பிராணிகளாலும் உங்களுக்கு ஆபத்துகள் வரலாம். புதிய வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடுவது அரிது. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும். என்ன இருந்தாலும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். இன்று விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் பலம் 7ல் இருப்பதால் இடம் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். கட்டிய கட்டிடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் புதிய கட்டிடம் வாங்கும் யோகம் உண்டு. 2 புதன் இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் உள்ள மனக்கலக்கங்கள் அகலும். சேமிப்பு உயரும். 12ல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டமும் அதிகமாகும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, ஜென்மத்தில் புதன், 2லே சூரியன் சனி. வாக்குஸ்தானத்தில் பகை கிரகங்கள் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகலாம். ஏதேனும் நீங்கள் செய்த புது முயற்சிகளில் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படலாம். அரசு வழியிலும் தொல்லைகளை சந்திக்க நேரிடும். மிக மிக கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்கவலை அதிகரிக்கும் நாள். தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட இயலாது. பிறரை சார்ந்து இருப்பவர்கள் அவர்களுடைய உறவு பலப்பட நீங்கள் ஏதாவது செய்து கொள்ளத்தான் வேண்டும். புதிய வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் கூட தாமதங்கள் ஏற்படலாம். அதிகார வர்க்கத்தினரின் தொல்லைகளால் நீங்கள் ஏதேனும் அவதிப்படவும் நேரிடும். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய பெருமாள், இலக்குமி, அனுமனை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரன் சுக்கிரன் இணைந்திருக்கும் நாள். சந்திரபலம் இருப்பதனாலே மனக்கவலைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது மாறுவதற்கு புதிய வழிபிறக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசு வழியில் ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் அனுகூலங்கள் கிடைக்கலாம். குறிப்பாக அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சில சூட்சுமங்களை உத்தியோகத்தில் கற்றுக்கொள்வீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்றே சொல்லலாம். இன்று வழிபாடு மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருக்கிறது. பகை நீங்கி பாசம் கூடுகின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். 2ல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.